அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் அருவா சுற்றின்னு கிளம்புறான்னு பார்க்குறீங்களா? பில்லு இருக்க தாங்க போகிறோம் மாட்டுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் பில்லு இருக்க போகிறோம். எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பச்சை பசேல். நானும் இதுக்குள்ளே இருக்க ஆபத்து என்னன்னு பில்லு இருக்க ஆரம்பித்தா தான் தெரியும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அறுத்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இது நம்ம இடம் இல்லை, நம்ம ஆனால் பில்லு மட்டும்தான் இங்கே அறுத்துப்போம். நம்மளை தான் அறுத்துக்க சொல்லுவாங்க எப்போவும். அதனால் நம்ம பில்லு அறுத்துப்போம். இந்த வரப்பில் பில்லாக இருக்கும்போது ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது. நம்ம அப்பப்போ வரப்போ பில்லை நல்லா அப்படி தட்டி தாரக்கணும். இல்லைனா எப்போ எங்கே பாம்பு படுத்துட்ருக்குமா, எறும்பு இருக்குமா, என்ன ஏது தேள் எதனா ஒன்று இருக்குங்க, சொல்லவே முடியாதுங்க. இந்த பாருங்கள், எவ்வளோ எறும்பு கிளம்பிச்சு பாருங்கள். 2 அரை அறுத்ததுக்கு அந்த இடத்துல இருந்து சித்தெரும்பு. நம்ம இதுங்க கையில் ஆட்டோம்னா போட்டு கடிச்சு கொதறிடுங்க நம்மளை. இதுங்கிட்ட உஷாராக இருக்கணும். அப்படியே அதே சமயம் அறுத்த பில்லையும் எடுத்து வைக்கும்போதும் உஷாராக இருக்கணுங்க. ஏன்னா பில்லு அப்படியே நம்ம அறுத்து வச்சுக்கினே போவோம் வரப்பில். அந்த பில்லுக்கு அடியில் எதனா ஒரு பாம்பு பத்துன்னு இருக்கும். நம்ம அறக்கும்போது இருக்காது வரப்பில், ஆனால் அப்புறம் பார்த்தா பில்லு எடுக்கும்போது பார்த்தா அடியில் பத்துன்னு இருக்கும். அதனால் உஷாராக இருக்கணுங்க. இந்த வரப்பில் பில்லு அறுத்துன்னு வர வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த பசுமையாக இருக்க இடத்த தாண்டிட்டோம்னு வச்சிங்களேன், நம்ம பிரச்சனையை இன்றைக்கி முடிச்சிட்டோம்னு அர்த்தங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பசுமையில். எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அறுத்து அவ்வளோதான், புடவையை கட்டின்னு கிளம்ப வேண்டிய வேலை தாங்க. ஒரு வழியாக முடிஞ்சுதுங்க. கட்டு தூக்கி விட ஆள் இல்லை, அப்படியே தூக்க வேண்டியது தான் வண்டியாக. பார்த்துக்கலாமே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சுதுங்க. நம்ம ஆளுங்களுக்கு பில்லு எத்தும் போய் கண்ணில் காமிச்சா போதும், சந்தோஷமாயிடுவாங்க. என்ன அலப்புறம் நடக்குதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்க, ரெடியாக இருக்கா. பில்லை பக்கத்தில் போட்டுட்டோமா மற்றவங்களுக்கு. இன்னும் இவளுக்கு மட்டும் பில்லு போடலையாம். எல்லாருக்கும் பில்லு வரிசையாக போட்டுன்னு வராங்களாம், இவளுக்கு பில்லு போடலையாம். இன்னும் சுற்றி தலையாட்டின்னு இருக்குது பாருங்கள். பில்லு போடுவாங்களான்னு சுற்றிக்கினே இருப்பா. எல்லாருக்கும் போட்டு வரிசையாக தான் வருவாங்க. உனக்கும் உண்டு கண்டிப்பாக, எல்லாருக்கும் உண்டு. அந்த வந்துச்சு பார், சாப்பிடு, ஓகேவா? அவ்வளோதாங்க, இதோட ஹாப்பிங்க. பில்லு பார்த்தாலே அவங்க சந்தோஷமாகிடுவாங்க.